ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி. ராசியில் அமர்ந்து மனதிலே மகிழ்ச்சி, சந்தோஷம், எல்லாவற்றிலும் ஒரு இன்பம் இவற்றை கொடுத்து வந்த சுக்கிர பகவான் இப்பொழுது ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு வருகிறார். இங்கு 2ஆம் இடத்துக்கு வந்து செவ்வாயோடு சேர்க்கை பெறுகிறார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு பகை கொண்டவர், 6ஆம் இடத்துக்கு அதிபதி, புதனுக்கு ஜென்ம பகை. பொதுவாக 2இல் செவ்வாய் அமர்கின்ற பொழுது செவ்வாயோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. இங்கு சுக்கிரன் சேர்க்கை பெறுகிறார். ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை செவ்வாய் உங்களுக்கு 2இல் இருப்பார். ஆனால் ஜூலை மாதம் 7ஆம் தேதி தான் சுக்கிர பயிற்சி. அதுவரை சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை என்பது இந்த ஜூலை மாதம் முழுவதும் இருக்கின்றது. எனவே செவ்வாயால் பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் 2இலே சுக்கிரன் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடம் என்கின்ற தனுசு ராசியிலே வேறு ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் சுக்கிரனுடைய சுப பலன்கள் தடைப்படும். அந்த 7இலே அமர்கின்ற கிரகம் வேதகனாக செயல்பட்டு தடை செய்வார். சுப பலன்களையும் தடை செய்வார் வேதகன், அசுப பலன்களையும் தடை செய்வார் வேதகன். கோச்சார வேதை சார்ட் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே அந்த வேதை சார்ட் வரும். அதை பார்த்தாலே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கோச்சார பலன்களை கூறுகின்ற பொழுது கோச்சார வேதைக்கு மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும். பொத்தாம் பொதுவாக பலன்களை கூறக்கூடாது, அவை தவறு. எனது குருமார்கள் அவ்வாறு எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. கோச்சார பலன்களை கூறுகின்ற பொழுது கோச்சார வேதைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றே என்னை எடுத்துரைத்திருக்கின்றார்கள், போதித்திருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் 2இல் வருவது உங்களுக்கு மிக அற்புதமான அமைப்பு. தனஸ்தானத்தில் செல்வத்தை கொடுக்கக்கூடிய செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி அதி தேவதையாக பெற்ற சுக்கிர பகவான் 2க்கு வருகிறார். எனவே தன யோகம் இருக்கின்றது, வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை என்கின்ற பிருகு மங்கள யோகம் நன்றாக வேலை செய்யும். ஏற்கனவே ராகு 11இலே, குரு 11இலே, சனி 9இல் இருந்தாலும் நன்மையே. சூரியன் 12க்கு வருவது பாதிப்பில்லை. 3க்குரிய சூரியன் 12க்கு வருவதனால் அது விபரீத ராஜயோகம்தான். எனவே இங்கு கோள்கள், ஆண்டுக்கோள்கள் சாதகமாக இருக்கின்றது. இங்கு உங்களுடைய யோகாதிபதியான சுக்கிர பகவான் 2க்கு வருவதும் சாதகமே. எனவே இங்கு சுக்கிரன் உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுப்பார்? தொழில் வியாபாரத்தில் நல்ல தனயோகத்தை கொடுப்பார். பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு காரிய முயற்சியிலும் வெற்றிகள் இருக்கின்றது. எதிர்பார்க்கின்ற இடத்தில் நல்ல உதவிகள் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் கிடைக்கும். நீங்கள் திட்டமிடுகின்ற காரியத்துக்கு எந்த விதத்திலும் தடைகள் இருக்காது. ஆகையால் 5க்குரிய சுக்கிர பகவான் 2க்கு வருகிறார். 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். 5க்கு 10. ஆகையால் அந்த இடம் பலம் பெறுகிறது. 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், லட்சுமி ஸ்தானம். எனவே உங்கள் சுக்கிரன் 2க்கு வருவதனால் வார்த்தைகளிலே இனிமை, மகிழ்ச்சி. இப்போது 2இல் செவ்வாய் இருந்து வந்தால் 2 எதிர்த்தாலும் கோபம் வந்திருந்து. ராசியிலே செவ்வாய் இருக்கும்பொழுதும் உடல்நல பாதிப்பு கொடுத்துச்சு. 2இல் செவ்வாய் வந்தும் வார்த்தைகளில் கோபத்தை கொடுத்துச்சு. குடும்பத்தில் தேவையில்லாமல் கோபப்படுவீங்க. இங்கு சுக்கிரன் சேர்ந்து விடுகிறார். செவ்வாயால் இனி பாதிப்பிலே குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். மற்றும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை சமூகத்தில் ஏற்படும். நம்ம சொல்கின்ற வார்த்தையில் தான் மிக முக்கியம். வார்த்தை தவறிவிட்டால் பிரச்சனை. நாக்குக்கு நாம் நரம்பில்லை என்பார்கள். வார்த்தையை விட்டுவிட்டால் நாம் திரும்ப பெற முடியாது. அப்படி பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையால் செவ்வாயால் பாதிப்பில்லை என்பது இரட்டிப்பான நன்மை. இங்கு உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், பணப்புழக்கம், தனலாபம் இவை எல்லாம் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் சொல்கின்ற வார்த்தையை யாரும் தட்டி பேச மாட்டார்கள். எல்லாவற்றும் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக மிதுன ராசியிலே பிறந்த உத்தியோகத்திற்கும் அன்பர்கள், அலுவலகத்திலே கோபத்தை காட்டி மற்றவருடைய பகைமையை சம்பாதித்து விற்றீர்கள். இப்போது மிதுனராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரும். எந்த ஒரு சொல்லையும் தெளிவாக திட்டமிட்டு ஒரு வார்த்தைகளை முன் யோசனையோடு வார்த்தைகளை விடாமல் அளவோடு பேசுவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயரதிகாரம் கிடைக்கும். எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு சரியான அங்கீகாரங்கள் கிடைக்கும், மதிப்பும் கிடைக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். வீட்டிலும் சந்தோஷம் இருப்பதனால் அலுவலகத்திலும் நீங்கள் உற்சாகமாக செயல்படுவீர்கள். எனவே உத்தியோகத்தில் இருப்பதற்கு மகிழ்ச்சி. அடுத்தபடியாக மிதுன ராசியிலே பிறந்த பெண்களுக்கான பலன். முதலில் திருமணமான பெண்கள், குடும்பத்தில் ஏற்கனவே பிரச்சனை தான். ஏன்னா வார்த்தையில் விட்டுருக்கீங்க. ஆனால் இப்போ இனிமேல் இருக்காது. சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, அதுக்கப்புறம் செவ்வாய் 3க்கு வந்து விடுவார். எனவே 3க்கு வருவது நல்லது தான். சுக்கிரன் 2இல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் அமைதி நிலவும், மகிழ்ச்சி இருக்கும். குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. ஏனென்றால் 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், புத்திரக்காரர்கள். எனவே இங்கு மிதுன ராசியில் பிறந்த திருமணமான பெண்களுக்கு குடும்பத்திலும் மற்றும் உறவுகளிடமும் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். காரிய அனுகூலங்கள் இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக மிதுன ராசியில் பிறந்த திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இருக்கின்றது. கலத்திரக்காரன் 2க்கு வருகிறார். குடும்பத்தை அமைத்து கொடுப்பார். இந்த 37 நாட்களிலே நீங்கள் முயற்சி எடுத்தீர்கள் என்றால் நல்ல வரன் நிச்சயம் அமையும். எனவே இவை வீட்டில் இருக்கின்ற பெரியோர்கள் பார்ப்பார்கள். அவர்கள் அவற்றுக்குரிய பலன்கள் நன்றாக இருக்குது என்பதனால் வரன்களை வேகமாக தேடுவார்கள். நல்ல வரன் அமையும்.
வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீர்கள், நிச்சயம் ஜாதக பொருத்தம் பார்த்து தான் முடிவுக்கு வர வேண்டும் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக மிதுனராசியிலே பிறந்த கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள். கலைக்காரகன் சுக்கிரன் தனஸ்தானத்தில் அமர்கின்றார். தன யோகத்தை கொடுப்பார். மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய படைப்புக்கு வெற்றிகள் இருக்கின்றது. முயற்சிக்கு ஆதகம் கிடைக்கும். இதுவரை இருந்த தடைகள் இனி இருக்காது. காரணம் செவ்வாய் பலம் இழக்கின்றார். இச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரனோடும் சேர்க்கை பெறுகிறார். வேதகன் சுக்கிரன் இப்போ. ஆகையால் சுக்கிரன் தடுப்பார் செவ்வாயுடைய கெடுபலங்களை. எனவே போட்டிகள் இருந்தாலும் அவற்றை வெற்றிகள் பெறுவீர்கள். மறைமுக தொல்லைகள் இருக்காது. மறைமுக எதிரிகளுடைய ஆதிக்கம் இருக்காது. எனவே கலைத்துறையிலே மிக யோகம், ஏற்றம், முன்னேற்றம் இருக்கின்றது. அடுத்தபடியாக மிதுனராசியிலே பிறந்த அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்கள். அரசியலில் பல்வேறு விதமான சோதனைகளை சந்தித்து வந்தீர்கள். ஒரு அஷ்டம சனியும் சொல்லவே வேண்டாம். அதன் பிறகு இப்போ 9 சனி வந்தால் கொஞ்சம் தெளிவு கிடைத்திருக்கும். இல்லை செவ்வாய் வந்து அப்படியே உட்காந்து ராசியில் உட்காந்தால் இப்போ 2ல் வந்துட்டு இது செவ்வாயால் பாதிப்புன்றது ஒரு நன்மை. எனவே பதவிக்குரிய முயற்சி துரிதப்படுத்தலாம். அவற்றிலே உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். நல்ல ஒரு சாதகமான பதில்கள் கிடைக்கும். எனவே அரசியலிலே ஆரோக்கியம் இருக்கின்றது. இறுதியாக மிதுனராசியிலே பிறந்த மாணவ கண்மணிகளுக்கு 2ஆம் இடம் கல்வி ஸ்தானம். அங்கு செவ்வாய் அமர்ந்திருந்தார். இப்போ சுக்கிரனும் சேர்றார். செவ்வாயால் பாதிப்பு இல்லை. வார்த்தையில் கல்வியில் ஒரு நாட்டம் இல்லாத ஒரு நிலை இருந்தது. குரு பலம் நன்றாக இருக்கிறது. 11 குரு இருக்கிறாரே, ஆனால் எல்லாவற்றிலும் தடைகள் இருக்கிறதே என்று கல்வியில் ஒரு நாட்டம் இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் உங்களுடைய பெற்றோர்கள். ஆனால் இது அவ்வாறு இல்லை. மாணவ கண்மைகள் சமத்தாக நல்ல விதமாக அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்குற வகையாக கல்வியிலே ஆர்வத்தை காட்டுவீர்கள். ஆசிரியரோட ஒத்துழைப்பு நன்றாகும். கூடா நட்பு விலகிவிடும். எனவே இங்கு மாணவ கண்மணிற்கு மகிழ்ச்சியை தரும். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.